நடனத்துல ஊனம் இருக்கு, அதனால ஊன நடனம். அப்படியா? ஊன நடனம். 2 காலில் ஆடாம 1 காலில் ஆடுறாருங்க, அதனால ஊன நடனம். அப்படியா? அப்புறம் ஊனத்தை நீக்குகிற நடனம். ஊனத்தை நீக்குகிற நடனம் என்பதினாலே அதற்கு ஊன நடனம்னு பேரு. ஊனம் எது? நம்ம அறிவில் இருக்கிற ஆணவ மலம் தான் ஊனம். நமக்கு தான் ஊனம். ஊனம் யாருக்கு? நமக்கு. நமக்கு இருக்கிற ஊனத்தை அந்த நடனம் நீக்குகிறது. அதனால அதுக்கு என்ன நடனம்? ஊன நடனம். அடுத்த பாட்டு ஞான நடனம். ஞானத்தை நீக்குகிற நடனம். அப்படியா? ஞானத்தை கொடுக்கிற நடனம். அப்படியே நெட்டுக்கா போயிடக்கூடாது. ஊன நடனம்னா ஊனத்தை நீக்கிற நடனம், ஞான நடனம்னா ஞானத்தை நீக்கிற நடனம், அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா? ஞானத்தை கொடுக்கும் நடனம். ஊனத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பது. நீக்குவதற்கு ஒரு நடனம், கொடுப்பதற்கு ஒரு நடனம். அதான் 2 நடனம். சரியா? மறந்துடக்கூடாது, அதுக்காக தான். சரியா? சரி பாருங்க. தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாட்டிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தே நாடு. தோற்றம் துடியதனில். துடி உடுக்கை. இது என்ன செய்து? தோற்றம். தோற்றம் என்னது? படைத்தல். தோற்றம் துடி அதனில் தோயும் திதி. திதி என்னது? இந்த இடத்துல அபயகரம். அபயகரம். தோற்றம் துடி அதனில் தோயும் திதி அமைப்பில். அமைப்புனா அமயகரம். அது என்னது? காத்தல். தோயும் திதி அமைப்பு. சாற்றிடும் அங்கியிலே நெருப்பேந்திய கரம். இது என்னது? அழித்தல். சாற்றிடும் அங்கியிலே சங்காரம். ஊன்றமா ஊன்று மலர்பாதத்தே ஊன்றிய திருவடி. என்னது? மறைத்தல். முத்தி நான்ற மலர்பாதம் தூக்கிய திருவடி. அருளல். ஊன நடனத்துல இறைவன் செய்கிற ஐந்தொழிலுக்கு என்னது? தூள ஐந்தொழில். தூள ஐந்தொழில். இறைவன் வெளிப்படையா செஞ்சற 5 தொழில் என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 தொழில் இறைவனது 5 தொழில். இந்த 5 தொழிலுக்கு 5 உறுப்பு. இங்க அந்த உடுக்கை. உடுக்கை ஏந்திய அந்த கரம் இருக்காலே, அந்த உடுக்கை என்ன செய்யறாரு? அடிக்கிறார். உடுக்கை அடிச்சா என்ன வரும்? ஓசை, நாதம் பிறக்கும். உலகம் தோற்றத்திற்கு முதலாக தோன்றுவது எது? நாதம். அது எங்க தோன்றும்? பெருமானது உடுக்கையிலே தோன்றும். உடுக்கையில தோன்றும். அதுதான் நமக்கு தத்துவத்துல முதல் தத்துவம் என்னது? நாதம். 226 குணங்களும் தோன்றுவதில்ல. முதல்ல தோன்ற தத்துவம் எது? நாத தத்துவம். நாத தத்துவத்திலிருந்து உலகங்கள் தோன்றும். அதன் பிறகு பிந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம். அப்ப முதல் படைப்பு என்பது எது? நாதம் தான். தத்துவத்திலையும் சரி, உலகத்திலையும் சரி, முதல் தோற்றம் எது? நாதம் தான். ஆனா அது எதுல தோன்றுகிறது? இறைவனது உடுக்கையிலே தோன்றுவது. அதனாலதான் தோற்றம் துடியதனில். தோற்றம் துடியதனில் தோயும் திதி. திதி என்னது?
காத்தல். திதினா காத்தல். திதி அமைவில், அமைந்தகரம். அபயகரம் இருக்காலே, அமைந்தகரம், அபயகரம். அபயகரம் என்பது காத்தல் தொழில் செய்வது. இது படைத்தல் தொழில், இது காத்தல் தொழில். அபயகரம் காத்தல். நெருப்பேந்திகரம், அங்கியிலே சங்காரம். அங்கியிலே சங்காரம். நெருப்பு என்ன செய்யுதுங்க? அழித்தல் தொழில் செய்கிறது. அழித்தல் தொழில் செய்கிறது. சரி, அடுத்தது ஊன்றிய திருவடி. ஊன்றிய மலர்பாதத்தே, ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம். திரோதானம் மறைத்தல். எது? ஊன்றிய திருவடியிலே, ஊன்றிய திருவடியிலே மறைத்தல் தொழிலும். அடுத்தது அருளல் தொழில். என்னதுங்க? நான்ற மலர்பாதம். நான்ற அப்படின்னு என்னது? தொங்கிய. நான்றவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும். எங்க இருக்கு? விநாயகர். நான்ற அப்படின்னா தொங்கியன்னு பேர். நான்ற என்பது தொங்கிய வாய். நான்ற வாயும் என்பது தொங்கிய வாய். இங்க நான்ற திருவடி, தொங்கிய திருவடி. தொங்கிய திருவடினா தூக்கிய திருவடி தான். அப்படி தூக்கி நிக்கிறாரு, கால் இப்படி தொங்கிட்டு இருக்கா இல்லையா? தூக்கிய திருவடி. தூக்கிய திருவடி எதை குறிக்கிறது? அருளல். அருளல். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஐந்தொழில். ஐந்தொழில். அப்போ இறைவன் என்ன செய்யறான்? உலகத்தை படைக்கிறான். உலகத்தை படைக்கிறான், காத்தல் தொழில் செய்கிறான், அழித்தல் தொழில் செய்கிறான். இந்த மூணு எதன் மீது நடக்கிறது? மாயையின் மீது நடக்கிறது. மாயையின் மீது இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்று தொழிலை செய்கிறான். உலகத்தை படைக்கிறான். எதிலிருந்து படைக்கிறான்? மாயிலிருந்து படைக்கிறான். உடம்பை படைக்கிறான். எதிலிருந்து படைக்கிறான்? மாயிலிருந்து படைக்கிறான். காத்தல் தொழில் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் உலகம் அழியாம காப்பாற்றுறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உடம்பு அழியாம காப்பாற்றுறான். இந்த ரெண்டுமே என்னது? மாயை தான். உடம்பு என்பது முதல்ல மாயை. சித்தாந்தி நல்லா ஞாபகம் வச்சுங்க. உடம்புன்னு சொன்னா நான்கிற உணர்வு வரக்கூடாது. உடம்பு என்பது என்னது? மாயை. நான் என்பது உடம்பல்ல. நான் யாரு? நான் மாயையா? நானு அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அறிவு பொருள் ஆகிய உயிர். என் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் தான் நானே ஒழிய இந்த உடம்பு நான் அல்ல. பின்னாடி சிவஞான போதம், நாம் அல்ல இந்திரியம், நம் வழியும் அல்ல, வழி நாம் அல்ல. உடம்பு நான் கிடையாது, இந்திரியங்கள் நான் கிடையாது, அந்த கரணங்கள் நான் கிடையாது. தெரியுதுங்களா? வரிசையா சொல்லிட்டு போவார். எழுது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலனறிதலின், ஒடுக்கமறுதலின், கண்படின், உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உளது. அப்படின்னு என்னது? சிவஞான போதம் 3ஆம் சூத்திரத்துல சொல்றாரு. உடம்பு நான் அல்ல, இந்திரியங்கள் நான் அல்ல, பிராணவாயு நான் அல்ல, சூக்கும தேகன் நான் அல்ல என்று 7 காரணம் சொல்லி இதற்கு வேறாய் உயிர் என்ற ஒன்று உண்டு என்பதை நிறுவுறார். சிவஞான போதம் படிக்கும்போது பார்த்துக்கலாம். சரியா? அப்போ இங்க உலகத்தையும் உடம்பையும் இறைவன் என்ன செய்யறான்? மாயையிலிருந்து படைக்கிறான். உயிரை இறைவன் படைப்பதில்லை. முதல்ல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. எங்கேயாவது போய் உயிரை பெருமான் படைச்சான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சித்தாந்தத்திற்கு முரண்பட்டவர் ஆவீர்கள். உயிரை இறைவன் படைப்பதில்லை. யார் படைச்சா? உயிரை யார் படைச்சா? யாரும் படைக்கல. அது அனாதி. என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே உயிர் இருந்தது. இது வகுப்புல நடத்தின ஞாபகம் இருக்கா? புதிய மாணவர்களுக்கு பதி பசு பாசம் என பகர்மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி.
உடம்பை இறைவன் படைத்தான். ஆனா திருமுறைகளிலேயே பல இடங்கள்ல உயிரை படைத்தான். என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. யார் சொன்னார்? திருமூலர் சொல்றார். திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்தில் என்ன சொல்றாரு? என்ன நன்றாக படைத்தனன். எதுக்கு? அவனுக்கு நல்லா தமிழ்ல திருமந்திரம் பாடணுங்கிறதுக்காக என்ன இறைவன் படைச்சான். என்னை நன்றாக படைச்சான். புரியுதா? அப்ப இதுக்கு எப்படிங்க பொருள் செய்யறது? திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, இதுக்கு எப்படி பொருள் செய்யறது? என்னை என்பது எனது உடம்பு. இந்த பிறவியில இப்படி ஒரு உடம்ப இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். புரியுதா இல்லையா? அது எதுக்காக? அவனுக்கு தமிழ் நல்லா பாடும், திருமந்திரம் நல்லா பாடியா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு உடம்ப கொடுத்திருக்கிறான். எப்படி கொடுத்திருக்கிறான்? திருமூலருக்கு எப்படி கொடுத்தான்? 3000 ஆண்டு யோகம் இருக்கிற மாதிரி உடம்ப கொடுத்தான். போய் அங்க போய் உக்காந்து கண்ணை மூடி உக்காந்தார்னா ஒரு வருஷத்துக்கு முழிக்க மாட்டார். ஒரு வருஷம் இதுல இருப்பாரு, யோகத்துல இருப்பார். ஒரு வருஷம் கழிச்சு முழிச்சு உடனே ஒரு பாட்டு பாடுவார். அப்புறம் என்ன ஆயிடுவாரு? யோகத்துக்கு போயிடுவார். அப்ப அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? நல்ல உடம்பு தானே. நமக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்கிறாரு? போய் பூசையில உட்கார்ந்தா இப்படி கண்ணை மூடணும்னா எப்படி இருக்கு? அப்படி இருக்கு சார். என்னென்ன வரக்கூடாதோ எல்லாம் பூஜையில தான் ஞாபகத்துக்கு வருது. மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னமோ யோசிச்சு யோசிச்சு பார்த்துருப்போம், ஞாபகத்துக்கே வராது. பூஜையில உட்கார்ந்தோடனே ஞாபகத்துக்கு வராது. அப்போ என்னை நன்றாக படைத்தனன்னு எங்க போய் சொல்றது? ஏன் நம்மள வினை தேகம் கண்டாய். வினை தேகம் நம்ம உடம்புல வினையினால் படைக்கப்பட்டது, வினைக்கு தக்கவாறு படைக்கப்பட்டது. அப்ப படைத்தான் என்பதற்கு பொருள் உடம்பை படைத்தான். எங்க திருமுறையில உயிரை இறைவன் படைத்தான் அப்படின்னு எங்க 12 திருமுறையில எங்க பொருள் வந்தாலும் உயிருக்கான உடம்பை இறைவன் படைத்து கொடுத்தான்னு நீங்க பொருள் செய்யணும். உயிரை படைத்தான்னு படிச்சிட்டோம்னா நாம ஒழுங்கா பாடம் படிக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூன்றும் இறைவன் மாயையின் மீது செய்கிறான். மாயையின் மூலமாக உலகை படைக்கிறான், உயிருக்கான உடம்பை படைக்கிறான். மாயையின் மீது வினைக்கத்தக்கவாறு குறிப்பிட்ட கால எல்லை வரை உலகம் அழியாம காப்பாத்துறான். உலகம் அழியாம காப்பாத்துறான். நம்ம இந்த உடம்ப வினையை அனுபவிக்கிற வரைக்கும் விரும்பினாலும் விரும்பாட்டையும் நீங்க போக முடியாது. புரியுதுங்களா? நான் போகணுங்க அப்படின்னாலும் போக முடியாது. இல்ல இல்ல கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு போறேங்க அப்படின்னாலும் இருக்க முடியாது. இதுக்கு என்ன லிஸ்ட்? வினைதான். சிவபிரகாசத்துல சொல்வாரு, திரோதாயி தகநிறுத்தல். திரோதாயி தகநிறுத்தல் அப்படின்னு சொல்லுவார். தக என்பதற்கு என்னங்க? தக்கவாறு. தக்கார் தகைவிலர் என்பது அவர்தம் எச்சத்தால் காணப்படும். தக்கது, பொருந்தியது. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தக்கது. தக்கது என்னது? உனக்கு எது வேணுமோ உனக்கு பொருந்தக்கூடியதை தான் பெருமான் கொடுப்பான். வேண்டத்தக்கதுன்னா நான் வேண்டத வேண்ட முழுதும் தருவாய் நீனா. இப்ப பெருமான் வேண்ட முழுதும் கொடுத்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நாம கேட்காத ஏதாவது இருக்குதா? உலகத்துல நம்ம கேட்காத பொருள்னு ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. எப்படி கேட்போம்? வகுப்புல உட்கார்ந்து இருக்கும் போதே பட்டினத்தடிகள் போல் கேட்போம். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சாமி, எனக்கு முத்தி இருந்தா போதும். மதியம் சாப்பாடு போடும் போதே என்ன ஆயிடுவோம்? போகி ஆயிடுவோம். வகுப்புல இருக்கும்போது ஞானி ஆயிடுவோம், சாப்பிட போனா போகி ஆயிடுவோம்.
வெளியே போனோம்னா வேற மாதிரி ஆயிடுவோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? கணந்தோறும் நம்ம அறிவு எப்படி இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். வேணும்னு கேட்போம், அடுத்த 10 நிமிஷத்துல அதெல்லாம் வேண்டாம், அது சரியில்லை, எனக்கு இதுதான் வேணும்னு கேட்போம். அப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், மாறி 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப பெருமான் எதை கொடுப்பான்? உனக்கு நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு வினை ஒன்று இருக்கிறது, அந்த வினைக்கு இப்ப என்ன கொடுக்கணும், இப்போ உனக்கு எதை கொடுக்கணுமோ அதை பெருமான் கொடுப்பான். சரிங்களா? எனவே காத்தல் என்பது வினை உள்ள காலம் வரை உலக போகத்தை நுகர்வித்தல். உலக போகத்தை நுகர்வித்தல். அப்போ உடம்பையும் உலகத்தையும் பெருமான் என்ன செய்யறான்? காத்தல் தொழில் செய்கிறான். அழித்தல் என்பது உலகத்தை அழிப்பான், உடம்ப அழிப்பான். நம்ம உடம்பு அழிச்சா நமக்கு அழிப்பு, முற்றொழித்தல் உலகத்தையே ஒடுக்கிறது, அதுவும் என்னது? அழித்தல் தான். எனவே இந்த மூணும் எதன் மீது நடக்கிறது? மாயின் மீது நடக்கிறது. சரி, இப்போ மறைத்தல் அருளல் உயிரின் அறிவிலே நிகழ்வது. உயிரினுடைய அறிவின் மீது எது நடக்கிறது? மறைத்தலும் அருளலும் நிகழ்கிறது. இப்போ உலகம் இருந்தாலுமே அத உலகத்தை எப்படி வச்சிருக்கு? இப்பதான் சொன்னோம் இல்லைங்களா? என்னது? எதிர்காலத்தை மறைச்சு வச்சிருக்கிறான். எல்லாமே நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப மறைத்தல் எது? ஆன்மாவின் அறிவில கணந்தோறும் என்ன செய்யறாரு? மறைச்சுக்கிட்டே இருக்கிறார். நாளை என்பதை மறைத்து உயிர்களுக்கு என்ன செய்யறான்? போகத்தை ஊட்டுறான். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நுகர முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நண்பரே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நண்பர் இருக்கிற உதாரணத்துக்கு வச்சுக்கோம், அவர் அருமையான ஆளுங்க அப்படின்னு நினைச்சு பழகும் போது அவர் சொல்றதெல்லாம் கேட்போம். அப்படியே நீயும் நானுமா ஏக போகமாங்கிற மாதிரி, அவர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு பழகுவோம். ஏதோ ஒரு கால எல்லையில அவர் பழகிறதுல உள்நோக்கு இருக்கு, அவர் நமக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சிருது. சரிங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி பழகுவோம்? சில நேரத்தில் அப்படி ரொம்ப மேம்போக்க வாங்க இருக்கிறேங்க, பரவாயில்லைங்க. அப்ப அது வரைக்கும் நாம அவர்கிட்ட பழகினதுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ என்னன்னா என்னங்க, இப்ப எப்படிங்க? என்னங்க வந்தாருன்னா பேசுவனுங்க, முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க. இப்ப என்னாச்சு? போகம் மாறிடுச்சா? நேற்று வரைக்கும் எது நடந்தாலும் போன் பண்ணி தம்பி தெரியுமா அப்படியா இப்படியான்னு பேசிட்டு இருந்த நாம இப்ப அவருடைய உண்மை தெரிந்த உடனே என்ன ஆயிருது? போகம் நிகழல. அவன் ஏதாவது சொன்னா கூட என்ன செய்வான்? இது ஏதோ காரணமா தான் சொல்றான், இவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். நேற்று வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் உண்மையை நினைச்சிட்டு இருப்போம். அதை கேட்கும் போது நேற்று வேற மாதிரி அந்த கதை கேட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு அவனே தான் சொல்லிட்டு இருப்பான். இப்ப எப்படி கேட்பான்? என்ன கலர் கலரா கயிறு திடிக்கிறான் பாரியா, என்ன முட்டாள்னே நினைச்சிட்டான் அப்படி நினைச்சிட்டே கேட்டுக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஆனா நமக்கு என்ன ஆகல? இப்போ அதன் மீது அனுபவம் நிகழவில்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் மறைச்சிருந்தாரு, இன்னைக்கு காட்டிட்டாரு. இதே தாங்க எல்லாத்துலயும், மனைவி, மக்கள், உறவு, செல்வம் எல்லாத்துக்குமே மறைச்சிருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மறைப்பு இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? அனுபவிக்க முடியாது. அதனால மறைத்தல் என்பதும் அருளல் என்பதும் எதற்கு? ஆன்மாவினுடைய அறிவிலே நிகழ்வது. 5 தொழில 3 தொழில் மாயையின் மீதும் 2 தொழில் உயிரின் மீது நிகழ்வது என்பதை நீங்க கருத்துல வச்சுக்கங்க. சரியா? இது என்ன நடனம்? ஊன நடனம். அடுத்தது ஞான நடனம்.